அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சோதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்ற வகையில் இந்த வாரம் மகர ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களான உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசிநாதன் சனி இருப்பதால் நீங்க மிகுந்த மன தைரியத்துடன் செயல்படக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதையும் பொறுமையுடன் கையாண்டு கடுமையான உழைப்பின் மூலம் இலக்குகளை அடையக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இதிலும் தீவிரமாக ஈடுபட இருக்கீங்க. அந்த முயற்சிகள்ல எடுத்த முயற்சிகள்ல வெற்றியும் காணக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பணியிடத்தில் உங்களுடைய செயல்பாடு மெதுவாக இருந்தாலும் மிக நேர்த்தியாகவும் பொறுப்பாகவும் இருக்குங்க. இதன் காரணமாக உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு பெயர் கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. போட்டியாளர்களை வெல்லும் சக்தி உங்களுக்கு கிடைக்க இருக்கு. வேலை தேடுபவர்களுக்கு நிச்சயம் நல்ல வேலை கிடைக்குங்க. அதே மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் வசதி மற்றும் ஆடம்பர வசதிக்கான பொருட்களை வாங்கும் வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. 6ஆம் இடத்தில் குரு இருப்பதால் எதிரிகளை சமாளிக்க திறம் இருக்குங்க. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் அவற்றை துரிதமாக மேற்கொண்டு அவற்றில் வெற்றி காண இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கும் சனி 5, 9 மற்றும் 12ஆம் இடங்களை பார்ப்பதால் பூர்வ புண்ணிய பாக்கியம் மற்றும் செலவுகள்ல கவனமாக இருப்பது அவசியங்க. குடும்பம் மற்றும் மன அமைதி தொடர்பான சவால்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறு நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமையிருக்கு. எந்த ஒரு செயலிலும் பொறுமையுடனும் செயல்படுவது நல்லதுங்க. வீடு சொத்து விஷயங்கள்ல கவனமாக இருப்பது மிக மிக அவசியம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் பேச்சில் வித்தியாசம் மற்றும் வருமானத்தில் ஏற்றத்தாழ்வு ஆகியவை இருப்பதற்கான சாத்தியக்கூறு நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் என்பது அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு செவ்வாய் இணைந்திருக்கிறாருங்க. அதனால் போராட்டமும் புதிய திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எதையும் திட்டமிட்டு உங்களால் செய்ய இயலாது, தன்னம்பிக்கை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல தனவரவில் தடைகள் ஏற்பட இருக்கு. 7.5 சனி விலகிவிட்டாலும் அஷ்டமத்தில் கேது இருக்கும் வரை புது புது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குங்க. இது போன்ற நேரங்களில் அங்காரனுக்கு சனி பகவானுக்கும் உரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் இடையூறுகள் அனைத்து நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது குறிப்பா மகர ராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது சொந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியுங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. தொழிலை விரிவுபடுத்தவும் முயற்சிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. தன்னம்பிக்கை தொழிற்விடுங்க. உத்தியோகத்திலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் பொருளாதார பற்றாக்குறை அகலுங்க. இத்தருணங்கள்ல இல்லத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் படிப்படியாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு ஏதோ ஒரு காரணத்தினால் தொடர்ந்து தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு வந்த நிலையில இப்போது திரு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது புதன் மேச ராசியில் சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் புதன் சஞ்சரிக்க போகிறார். ரோகாதிபதி நாளில் சஞ்சரிப்பது என்பது அவ்வளவு நல்லது அல்லங்க. அது மட்டும் இல்லாம இதனால் உடல்நல குறைவால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் சிறு உடல் உபாதை
உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக அவசியங்க. எதையும் நினைத்த மாத்திரத்தில் செய்ய இயலாது. உத்தியோகத்தில் உயர் அதிகாரியின் கெடுபிடி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாகவும் கடல் தாண்டி சென்று பணிபுரிவது சம்பந்தமாகவும் எடுத்த முயற்சிகள் குறுக்கீடுகள் வரலாங்க. தாயினுடைய உடல் நலன்ல கவனமாக இருங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெறுவது மிகவும் அவசியமானதா அமைகிறதுங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் குணம் மாறலாங்க. வியாபாரத்தில் உள்ள நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வதன் மூலம்தான் உங்களால் லாபம் பெற முடியும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். தற்போது அவர் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சுக்கிரனோடு இணைந்து உங்களுடைய ராசிக்கு புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறாருங்க. அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும்போது பாக பிரிவினை சம்பந்தமாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கு சுமூகமான ஒரு முடிவு ஏற்பட இருக்கு. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. பிள்ளைகளின் படிப்பிற்கேற்ற வேலை இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது கை கூட இருக்குதுங்க. வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாங்க. வெளிநாடு சென்று பணியாற்றம் வேண்டும் என்ற எண்ணம் உள்ள மகர ராசினியர்கள் இப்போ தாராளமாக முயற்சிக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. கொடுக்கல் வாங்கலில் ஆதாயம் கிடைக்கும். வழக்குகள் சாதகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய தருணமா அமைகிறதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல மீனராசியில் செவ்வாய் மற்றும் சனியினுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. உங்களுடைய ராசி 2ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் சனி, அதே போல் உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். இந்த 2 முரண்பாடான கிரகங்களுடைய சேர்க்கை தற்போது மீன ராசியில் நிகழ்கிறதுங்க. இதன் விளைவாக உடன்பிறப்புகளின் ஒற்றுமை குறையுங்க. புதிய வழக்குகள் மனக்கலக்கத்தை உருவாக்கும். அதே போல் மாமன் மைத்து வழியில் பகை உணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வாங்கிய இடத்தை விற்கும் சூழல் உண்டுங்க. நினைத்ததை செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீங்க. ஆரோக்கிய தொல்லை உண்டு. இக்காலத்தில் சனி மற்றும் செவ்வாய் கிரகங்களுடைய வழிபட்டு வந்தால் இடையூறுகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அப்படிப்பட்ட செவ்வாய் இந்த வாரத்திலேயே மேசராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்திற்கு வரும்போது நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை நாடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. தொழில் வளர்ச்சி, பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. எப்போதோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்போது அதிக விலைக்கு விற்பனையாகி லாபத்தை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூட்டு தொழிலில் இருந்து விடுபட்டு தனித்து தொழில் செய்ய வேண்டும் என்ற ஆசை கை கூட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தாய் வழி ஆதரவு கிடைக்க இருக்கு. குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். அதே போல மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கலாங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளினால் குழப்பம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனமாக இருங்க. இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது அவசியம். அதே போல் உறவினர்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே காலகட்டம் போதுமானதாக அமைகிறது. மகர ராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே கால பைரவர் வழிபாடு உங்களுடைய கவலையை போக்கும் வழிபாடாக அமைகிறது.